தெலங்கானா மாநிலம் ரெங்காரெட்டி மாவட்டம் சாபத் நகரைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் கடந்த மே மாதம் 26ஆம் தேதி 16 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக போலீசாரால் கைது செய்யப்பட்டார். போலீசார் அழைத்துச் செல்லும் போது அவரது மனைவி கடுமையாக திட்டி தீர்த்ததாக சொல்லப்படுகின்றது. இதனை கண்டு ஆத்திரமுற்ற அவன், நான் மட்டுமே தப்பு செய்யவில்லை என்றும் சிறையில் இருந்து வெளியே வந்தால் உங்கள் ஒருவரையும் உயிரோடு விடமாட்டேன் என்றும் போலீசார் முன்னிலையிலேயே பகிரங்கமாக மிரட்டிச் சென்றதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அண்மையில் 20,000 ரூபாய் பிணைத் தொகை செலுத்திய ராஜ்குமார் போக்சோ வழக்கில் ஜாமீன் பெற்று சிறையில் இருந்து வெளியே வந்தார். இந்த நிலையில் சம்பவத்தன்று இரவு 10:45 மணிக்கு பாலியல் புகார் அளித்த சிறுமியின் வீட்டிற்கு சென்ற ராஜ்குமார் வீட்டில் இருந்த சிறுமியின் பாட்டி, சிறுமியின் தாய் ஆகியோரை அடுத்தடுத்து கத்தியால் குத்தி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டு அஞ்சி நடுங்கி அலறி துடித்த 16 வயது சிறுமியை கழுத்தை பிடித்து வெளியே இழுத்துச் சென்ற ராஜ்குமார் சிறுமியை காரில் தூக்கி போட்டு கடத்திச் சென்றதாக கூறப்படுகின்றது. காரை அருகில் உள்ள இருள் சூழ்ந்த ஏரிக்குள் கொண்டு சென்று நிறுத்திய ராஜ்குமார் அங்கு வைத்து சிறுமியிடம் கொடூரமாக அத்துமீறலில் ஈடுபட்டதோடு அவரை அங்கேயே கொலை செய்து போட்டுவிட்டு காரில் ஏறி தப்பித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் இரவு 11:21 மணிக்கு தனது வீட்டிற்குள் நுழைந்த அந்த கொடூரன் 30 வயதுடைய தனது மனைவியை முதலில் கத்தியால் குத்தி கொலை செய்ததாகவும் பின்னர் தனது 3 வயது மகள், 18 மாத ஆண் குழந்தை ஆகியோரையும் கொடூரமாக கொலை செய்து போட்டுவிட்டு அங்கிருந்து காரில் ஏறி தப்பித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. செல்லும் வழியில் தனது பெற்றோருக்கு போன் செய்து தன்னை சிறையில் தள்ளி வாழ்வை அழைத்தவர்களை கொலை செய்து விட்டதாகவும் ஒவ்வொருவரையும் எங்கே எப்படி கொலை செய்தேன் என்பதையும் விவரித்ததாகவும் தற்போது தானும் செத்துக்கொண்டு இருப்பதாக கூறி அதிர்ச்சி கொடுத்துள்ளான். இதனையடுத்து அவனது பெற்றோர் அளித்த தகவலின் பேரில் போலீசாருக்கு இந்த கொலைகள் தொடர்பாக தகவல் கிடைத்துள்ளன. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் சிறுமியின் வீட்டில் இருந்து தாய் மற்றும் பாட்டியின் சடலங்களை கைப்பற்றினர். ஏரிக்குள் கொல்லப்பட்டு கிடந்த சிறுமியின் சடலமும் மீட்கப்பட்டது. ராஜ்குமாரின் வீட்டிலிருந்து மனைவி மற்றும் 2 குழந்தைகளின் சடலத்தை கைப்பற்றிய போலீசார் சைக்கோ போல செயல்பட்ட கொலையாளி ராஜ்குமாரை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். கடைசியாக எங்கிருந்து செல்போன் மூலம் பேசியுள்ளான் என்பதை ஆய்வு செய்த போலீசார் அவர் காரில் சென்றபடியே பேசியிருப்பதை உறுதி செய்தனர். 16 வயது சிறுமி சம்மதத்துடன் நெருங்கி பழகிய தன்னை பாலியல் வழக்கில் சிக்க வைத்ததால் சிறுமி மற்றும் அவரது குடும்பத்தினர் மீதும், மனைவியே தனக்கு எதிராக செயல்பட்டதால் தனது மனைவி மீதும் ஆத்திரத்தில் இருந்துள்ளார். ராஜ்குமார் மனைவியை கொலை செய்த பின்னர் 2 குழந்தைகளையும் அனாதையாக்க விரும்பாமல் அவர்களையும் ஈவு இரக்கம் இல்லாமல் கொலை செய்துள்ளான் அந்த கொடூரன் என்று போலீசார் தெரிவித்தனர். முன்கூட்டியே கொலை மிரட்டல் விடுத்த நபர் போக்சோ வழக்கில் சிறையில் இருந்து ஜாமீனில் விடுவித்ததும் 6 கொடூர கொலைகளை செய்துள்ள சம்பவமும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக திருப்பதி செய்தியாளர் பாலாஜி மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.